பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டரோட பிரச்சனை வந்து நான் திடீர்னு உணர்ந்தேன். தொட்டமே ஒரு ஃபீல் அந்த அந்த நேரம் வந்து உடம்புல சிரிச்சிருச்சு. அப்ப நான் என்ன யோசனை, கடவுளோட ஆவி இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்ம இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம், பிரச்சனைகள் நிமித்தம் நம்ம இங்க இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், மன நிறைவோட மன அமைதியோட கடவுள்கிட்ட சமாதானத்தை கேட்டு நம்ம இந்த பாடலை பாடுவோம்.
நமக்கு அறிக்கையிட்டு நம்ம வந்து கடவுளை கொண்டாடுவோம்.
தேவையான மன்னாவை பயன்படுத்த நம்மளோட பிதாவாக கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு வாரம் கொடுத்து நம்மளை மீண்டும் சந்திக்க வைத்த இயேசுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்துக்கு பின்பு 5வது நாள், the 5th Sunday after Trinity. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ பயங்கரமான வெயிலாக இருக்குது, திடீர்னு கொஞ்சம் மழை பெய்யுது, ஹாஸ்டல் கூட இருக்கிற நிற்கிறேன். என்னென்னமோ வைத்தியம் சொன்னாங்க, எல்லாம் வைத்தியத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக நேற்று பாஸ்டர் மோசஸ் சொன்னார், 2 தடவை குடித்தார், ஒன்றும் இருபது நிற்கிறேன். ஆனால் வயிற்றில் தான் போயிட்டுருக்குது. அது நல்லதான், உடம்பு நல்லா தண்ணி நிறையாகணும். நேற்று விருந்து தண்ணி கொஞ்சம் கூட தான். அல்லேலூயா. மீண்டும் உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மிக சந்தோஷம். கிறிஸ்து பின்னே போன வாரம் நம்ம எது குறித்து தியானம் பண்ணோம்? இந்த தலைப்பில் நாம் தியானம் பண்ணோம். டிசைபிள்ஷிப். ஆண்டவர் நம்மளைய சீசுவத்தில் அழைக்கிறார், ஒரு சீசனாக அழைக்கிறார். அதுவும் நீ ஆண்டவரோட சீசனாக இருக்குனாக்கா, நீ எதில் ஆழமாக இருக்கணும்? உன்னோட வேறு எதில் ஆழமாக இருக்கணும்? விசுவாசத்தில். எது மேலே விசுவாசம்? ஆண்டவர் இயேசு மேலே. Your discipleship must be rooted in the faith in Jesus Christ. Minggu lepas kita renung di atas tajuk Yesus memanggil kita supaya menjadi anak muridnya. Apabila kita nak menjadi anak murid Yesus Kristus, keimanan kita mesti tanam sebagai akar pokok sedalam-dalamnya dalam keimanan ke atas Yesus Kristus. இன்றைக்கு தலைப்பு, tajuk hari ini the law of love. Unmean laws. சட்டமா? நியாயத்திருப்பா? The law of love. Undang-undang terhadap kasih atas Yesus. Apabila kita nak jadi pengikut Yesus Kristus, hari ini kita renung. Tadi kita baca, நம்ம படிச்சோம் அந்த லூக்கா 9:56. நீ இயேசுவின், போன வாரத்தில் சொன்ன இயேசு உங்களை சீசனாக அழைக்கிறார். நீங்கள் இயேசுவின் சீசனாக முடிவு பண்ண பிறகு உங்களோட விசுவாசம் வேறு ஆழமாக இயேசுவிலே இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த சீசனாக உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்னோக்கி பார்க்காம முன்னோக்கி போகிறாங்க. இயேசுவின் பின்னால் நான் சொல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடுறோமா இல்லையா? அந்த ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். Harus kita mengambil satu utusan. Apabila kita membuat satu utusan bahawa saya akan menjadi anak murid kepada Yesus,
Jadi apa masalah timbul selepas itu, jangan kamu tengok belakang. Lagi baik saya ingat, saya hidup saya dulu lagi senang daripada saya ikut Yesus. Banyak masalah lah, problem lah. Aga இயேசுவை உங்கள் ஆண்டவராக நீ ஏற்றுக்கொள்ளும் போது, உங்களோட இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளும் போது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் பின்னோக்கி பார்க்காதபடி இருக்க வேண்டும். வாசிப்போமா? இன்றைக்கு இயேசு அவர் என்ன செய்தார்ன்ட்டு லூக்கா 9 வசனம் 51லேருந்து 62 நம்ம ஒவ்வொரு வசனமாக தியானிப்போம். இப்போ இயேசு பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு அவரோட கடைசி நாள் வந்துருச்சு. அவர் பூமிக்கு அனுப்பின நோக்கம் நம்மளை எல்லாரும் எல்லா பாவிகளையும் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவர் தைரியமாக செய்தார். செய்தி முடித்தார். அவர் அந்த ஊழியம் செய்த பிறகு அவர் மீண்டும் அப்பா வீட்டுக்கு போய் ஆகணும். Jadi Yesus datang ke bumi untuk menyelamatkan segala pendosa-pendosa. Sesudahnya tugas Yesus harus pulang balik ke rumah bapaknya. அப்போ அந்த நாள் நெருங்கிருச்சு. அவர் மீண்டும் பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்குது. அவர் முடிவு பண்ணார், என் டைம் வந்துருச்சு. சொல்கிறார் சீசர்கிட்ட, 12 சீசர்கிட்ட, என் நேரம் வந்துருச்சு, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை நான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்ட்டு அவர் எழுச்சி ரெடி ஆகிட்டார். அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு தூதர்களை அனுப்பினார். முன்னாகவே தூதர். ஸோ இப்போ அவர் எருசலேம் போய் ஆகணும். அவரோட இறுதி பயணம் எருசலேமில் தான் முடியுது. எருசலேமில் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இயேசுக்காக. அவர் எப்படியாவது முடிக்கணும்னு. இயேசு பின்னால் கோடிக்கணக்க ஜனங்கள் தேடி வர்றாங்க. எருசலேமில் சபையில் ஜனங்கள் இல்லை, ஜனங்கள்லாம் இயேசு முன்னால் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பரிசேயர்கள், சபை மூப்பர்கள், தலைவர்கள் ரொம்ப ஆத்திரப்பட்டார்கள். இந்த மாதிரி சபை கோஷமாக இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனை உண்டாயிருமே, நம்மளுக்கு ஒரு அதிகாரமாக இருக்குது, ஆட்சி ரோமர் ஆட்சி, அப்புறம் ரோமர் அரசாங்கம், உனக்கு தான் ஆள் இல்லையே, உன் சபையை இழுத்து சாத்து அப்படின்ட்டாக்கா அப்போ அவங்களுக்கும் வேலை போச்சு. அப்போ அவங்களுக்கு அந்த பயம் உண்டானது. இயேசு அப்படி விடக்கூடாது. இயேசு மீண்டும் எருசலேமுக்கு வந்தாங்க. அவர் கதை முடிச்சிடணும். அவனை பிளான் பண்ணாங்க. Jadi mereka orang Yahudi menunggu Yesus di Jerusalem kerana ramai orang Yahudi ikut Yesus Kristus. Jadi di dalam gereja tak ada orang, semua orang ikut belakang Yesus. Jadi dia orang marah lah. Dia orang tunggu masa biar Yesus datang masuk Yerusalem, kita akan membunuh dia.
Itu rancangan mereka. Tapi Yesus tahu. ஆண்டவர் இயேசுக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும். இதுதான் அவரோட இறுதி பயணம். தகப்பன் இயேசு பூமிக்கு அனுப்பின நோக்கம் அது நிறைவேறணும். அப்பாவுக்கு தெரியும் உள்ள வந்து எருசலேம் போனாக்கா சாவடிச்சு விடுங்க. அவர் தடை பண்ணிருக்கலாம். ஆனால் அது நடந்த தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. அது நடந்து முடியணும். அது நடக்கலைனாக்கா அப்போ எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய்யாகும். Apa yang tersurat tidaklah berlaku. Yesus tahu kalau dia pergi Jerusalem mereka akan bunuh dia. Tapi ini adalah kehendak Bapa. Yesus tidak ingkar arahan Bapa. Apa சொன்னார் கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். என்னை சாவடிப்பானுங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் இது அப்பாவோட சித்தம். அதனால தான் அவன் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. அதனால அது நிறைவேறணும். இயேசு எருசலேமுக்கு பயணத்துக்கு அவர் ரெடி ஆகிட்டார். அப்புறம் என்ன நடக்கணுமா? அவர்கள் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். பாரு, ஆண்டவர் அநேக அற்புதம் செய்தார். இங்க சீசர்கள் சொல்றாரு பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. சமரியா கிராமத்துக்கு போகும்போது கூட அவங்க ஏற்றுக்கொள்ளலை. சீசர் சொல்கிறானுங்க, எலியா எப்படி ஜெபிச்சாரோ வானத்திலேருந்து அக்னி இறங்கினதான், நெருப்பு இறங்கி அந்த இடத்தை அப்படியே அந்த பலியிட்ட இடத்தை அப்படியே எரிக்குதான். ஸோ ஆண்டவர் நீ ஒரு வார்த்தை சொல்கிறார், நானும் எலியா போல ஜெபிக்கிறோம். இந்த எருசலேம்காரங்களும் சரி, இந்த சமாரியாக்காரங்களும் சரி, ஒரேடியாக நம்ம தீர்த்து கட்டணும். இவனுங்களுக்கு தெரியல நீ யாருன்ற ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் இங்கே ரெடி பண்ணிடுறோம். வேறு சீசர்கள் ரெடியாக இருக்கிறாங்க, இவனுங்களை எல்லாத்தையும் தீர்த்து கட்டணும். ஆனால் ஆண்டவர் ஏசுறார் அவனே. ஏன்னா இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் எல்லாத்தையும் தீர்த்து கட்டுறதில்ல. அதை நினச்சிருந்தாக்கா அவர் பிதா வானத்திலிருந்து அவர் அப்பயே நெருப்படிப்பி நோவா காலத்தில் எப்படி வெள்ளத்தை அனுப்பினாரோ அந்த மாதிரி பூமியை அழிச்சுருக்கிறாங்க. ஆனால் இல்லை, அப்பா தன் படைத்த நம்மள மேலே அவருக்கு அன்பு இரக்கம் இருக்கு. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால இவனுங்க வந்து ஏதோம் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். இருந்தபோதும் ஆண்டவர் இறக்கம் உள்ளவர். சரி, நான் படித்த மனிதன் கஷ்டப்படுறாங்க, எப்படியாவது காப்பாற்றணும். தப்பு பண்ணிட்டானுங்க இவனுங்களை மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அதுதான் நம்ம ஆண்டவர். அல்லாஹ் sedia untuk memaafkan segala dosa kita. Karena itu dia hantar Yesus untuk menyelamatkan kita, untuk memaafkan kita segala dosa-dosa kita. Kalau pencipta Allah ingat ini manusia ini semua degil, seperti di zaman Noah, Allah hantar hujan dan membunuh segala manusia binatang dalam bumi ini. Dia boleh buat.
Tetapi oleh kerana kita semua adalah pencipta Allah, Allah menyayangi kita. Ayat Allah masih kasih sayang pada kita. Allah mau menyelamatkan kita daripada neraka. இந்த நரகத்தை விட்டு நம்மளை எப்படியாவது காப்பாற்றுறதுக்காக தான் ஆண்டவர் தன்னோட குமாரனே பூமிக்கு அனுப்பினார். இயேசு பரவாயில்ல, இவங்க பாவத்துக்காக நீ போய் அந்த மரணத்தை சந்தி. எப்போது நான் சொல்லுவேன், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆக நம்ம பாவத்தினால நம்ம மரணம் அடைய வேண்டும். அந்த மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறது, தப்பிக்க வைக்கிறது இயேசு பூமிக்கு வந்தார். அவர் மேலே சம்பந்தம் கொண்டார். இயேசு வரலனாக்கா நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் நரகம் தான். பரலோகத்தை பற்றி நீ நினைக்க வேணாம். ஏன்னா எவனோ பரிசுத்தவான்கள் அல்ல, எவனோ நீதிமான்கள் அல்ல, எல்லாரும் பாவிகள். எவனாவது ஏஞ்சி சொல்ல முடியுமா? கன்ஃபார்ம் நான் பரலோகத்தில் ஆண்டவரோட இயேசு, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, எவன் பாவம் செய்யல. அந்த விபச்சாரியை கொண்டாடும் போது இவனை நல்லா ஒத்தமனங்க மாதிரி சட்டம் சொல்றது கல் விட்டு அடிப்போம், சாவடிச்சிடும் அவளைய. இயேசு சொல்றாரு, எவன் பாவம் செய்யலையோ 50 பேர் இருக்கிறீங்களே, யார் உங்களை 50 பேர் சொல்ல பாவம் செய்யலையோ அவன் கல் எடுத்து அந்த பெண் மேலே அடி, அந்த விபச்சார மேலே அடி அப்படின்னு சொல்லும்போது குற்றம் நெஞ்சு குறுகுறுக்குது. பெரிய நீதிமன்றம் மாதிரி பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. அப்போ விபச்சாரம் பண்ணி விட்டான்ட்டு. யார் தான் தப்பு பண்ணல, எல்லாரும் தான் தப்பு பண்ணுங்க. திரும்பி பார்த்தாக்கா அந்த 50 பேரும் ஈழாங்க ஆயிட்டானுங்க. உடத்த ஓடல நீதிமானே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நாம் எல்லாரும் பாவிகள். ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் பாவிகள். இப்போ ஆண்டவர் இயேசு தெரிஞ்சு நம்ம பாவத்தை விட்டு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த இயேசு தான் நீங்கள் மனமாறி அவரோட சீசனாக இருக்க வேண்டும். அவரோட சீசனாக நீ இருக்கும்போது பிறர் மேலே நீ அன்பு உள்ளவனாக இருக்க வேண்டும். வாசிமா. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அழிக்கிறதுக்கு இல்லை, ரட்சிக்கிறது தான் வந்தார். திரும்பி நான் சொல்றேன், இயேசு நம்மளை அழிக்க வரல, நம்மளை ரட்சிக்க தான் வந்தார். ஆக அவர் நினைத்தாக்கா அப்பா கிட்ட ஜெபித்திருக்கலாமே எலியா போல. சமாரியாக்காரனுங்க ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளல? இயேசு எங்க போறாரு? எருசலேம் போறாரு. அவர் எருசலேம் போறதுனால இவனுக்கு ஏற்றுக்கொள்ளல. என் கிராமத்தில் இருக்காது கடமை. ஆனா இயேசு எருசலேமுக்கு போய் ஆகணும். அங்க அவர் நீதியை சந்திக்கணும், நியாய தீர்ப்பு அங்க நடக்கணும். அவர் மேல அவர்கள் குற்றம் சொல்லி அவரை சாவடிக்கணும். இது எல்லாம் முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் நடந்தாகணும். அதனால்தான் இயேசு தன் உயிரை பற்றி கவலைப்படல. எங்க அப்பாவோட சித்தம் நிறைவேறணும். நேற்று இதை பற்றி நான் கொஞ்சம் தியானிக்கும் போது இடையில
2-3 வீடியோ நான் பார்த்தேன். இந்தியாவில் கூலிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சாராய கடமனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஹலோ, பார்த்துருக்குங்களா அந்த வீடியோ? சாராய கடமனுக்கு கிறிஸ்துவ பாடல் பாடுவாங்க, கித்தார் அடிச்சுக்கிட்டு பாடி. நம்ம 2-3 வீடியோ நான் இடையில பார்த்தேன். பாடிட்டு அவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. மனமாறுங்கள், சாராயம் குடிக்காதுங்க, சாராயம் உங்களுக்கு நரகத்துக்கு கொண்டு போகும். இந்த சாராய குடியினால எத்தனோ குடும்பம் பிரிந்து போனது, எத்தனோ பெண்கள் விதவையாக இருக்கிறாங்க, எத்தனோ குடும்பங்கள் சாப்பாடு இல்லாமல் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இது ஒரு பழக்கம். அவங்க சம்பளம் வந்து டே டு டே வேஜஸ். இன்றைக்கி வேலைக்கு போனால், காலைல வேலைக்கு போனாக்கா சாயங்காலம் அவங்க சம்பளம் கிடைக்கும். அவன் சம்பளம் கையில் கிடைச்சதோட நேராக சாராயம் கிடைக்கிறதா போய் உட்காருவாங்க. ஒரு நாள் சம்பளம் 100 ரூபா, போய் அந்த சாராய கடையில் அந்த 100 ரூபா செலவு பண்ணிடுவாங்க. வீட்டில் அரிசி இருக்காது, பருப்பு இருக்காது, பிள்ளைக்கு டியூஷன் காசு எடுக்கணும், எத்தனை செலவு இருக்குது. அதை பற்றி அவனுக்கு அவ்வளோ இல்லை, சாராயம். ஆனால் இந்த ஊழிக்காரர் பாருங்க, தைரியமாக போய் பிரசங்கம் பண்ணுறார். கடையில் விஜய் எல்லாம் சாராய கடை சாத்தினார்ல, அவனுங்க சேலஞ்ச் பண்ணுவானுங்க, நீ திறக்கலைனாக்கா நான் தீ குளித்து சத்துருவேன் அப்படின்ட்டு. பார்த்துருக்கீங்களா வீடியோ? என்னடா இது? அப்போ அந்த ஒரு தைரியமானவன் நம்ம சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்கும்போது, நீ என்னடா எனக்கு புத்தி சொல்கிறது, அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு. அவனுக்கு 2-3 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம அடிச்சிடுவோம். ஆனால் அவன் உயிர் பற்றி கவலைப்படாமல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். இயேசு அதேதான், என் அப்பாவோட சித்தம் நிறைவேறணும், என் உயிர் எனக்கு முக்கியம் இல்லை, நான் எருசலேமுக்கு போய் ஆகணும். நானும் மோசஸ் இந்தியாவில் நாங்கள் ஜூனியர் காரனுக்கு போகிறேன், தெரு பிரசங்கம். அது எது சர்ச்சா காலேஜோடைய நினைக்கிறேன், காலேஜோட நினைக்கிறேன். சென்னை டவுனில் நாங்கள் இந்துஸ்தான் பைபிள் காலேஜ் முடிப்பாங்க, இந்துஸ்தான் பைபிள் காலேஜ். அப்போ அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பாஸ்டர் படிக்கிறாங்க. அவங்களோட நாங்களும் போனோம். ஒரு அனுபவம் தானே. சென்னை டவுனில் தெரியுமா, கூட்டம், அவ்வளோ கூட்டம், ராம் அடிச்சுக்கிட்டு நடு அங்கே உச்சத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுறோம். ஏழு வச்சு மைக் வச்சு ட்ராக்ஸ் கொடுக்கணும். நானும் ட்ராக்ஸ் போய் கொடுத்தேன். நீ முஸ்லீமா யாரோ வாங்குறாங்க, எடுக்கிறாங்க. அவங்க நம்ம பழைய ஏற்பாடு பற்றி பிரசங்கம் பண்ணும்போது கேட்டுட்டு இருப்பானுங்க. புதிய ஏற்பாட்டு வந்தால் தான் அவனுங்க கிளம்பிடுவானுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடெல்லாம் அவனுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவானுங்க. இன்றைக்கு நம்ம செய்ய முடியுமா? தைரியமாக தூக்குகளான நடுவில் தருகிறேன், ஒரு மைக் வச்சுக்கிட்டு மனமாறுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். உடனே போன் அடிச்சுடுவாங்க போலீஸுக்கு. mengganggu lah, banyak bising lah. Saya tabligh sini duduk lah, telinga sakit lah. Polis yang menyarankan, you ada permit lah. India lah, dalam lah. Sarang yang menikah bersama, permit ya kita ni. Apa தைரியமா பிரசங்கம் பண்றான். ஏன்னா ஈவன் லண்டன்ல கூட நடக்குது ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்.
நாங்கள் முஸ்லீம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க. இஸ் அ நியூசன்ஸ், இஸ் அ டிஸ்டர்பன்ஸ். போலீஸ்காரங்க வந்து ஸ்டாப் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இயேசு அவர் கைது பண்ண போகிறாங்க, அவர் அடிக்க போகிறாங்க, சிலுவையிலே போட போகிறாங்க, சாவடிக்க போகிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு இயேசு எருசலேம் நோக்கி போகிறார். இன்றைக்கு இயேசு அறிந்தவர்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு வந்து, ஐயோ நான் கிறிஸ்துவனாக இருந்ததுனால தான் என்னோட பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. ஆனால் நீ எத்தனோ ஊழியக்காரங்க இயேசுக்காக உயிர் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பாருங்கள். இப்போ ஆண்டவர் மெய்யான உண்மையான அன்புள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எப்படி இயேசு பிதா மேல் அன்பு வைத்தாரோ அதே போல பிறர் மேலும். ரொம்ப பேர் வீணாக கட்டு போகிறாங்க. அவர்களுக்காக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். அந்த இயேசு அன்பு குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். Kita harus menyebarkan kabar kasih sayang Yesus Kristus kepada semua orang yang belum kenali Yesus itu satu. Kerana Yesus adalah penyelamat. Yesus adalah pintu syurga. Tanpa Yesus tak ada syurga untuk kamu. Oleh kerana itu dia mahu kamu menjadi satu pengikut, satu murid yang berwibawa, yang jujur, yang ikhlas, yang mengorbankan segala untuk Yesus. ஆக தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 3 சம்பவம் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் எப்பேற்பட்டவர்கள் அழைக்கிறார் என்று வாசிப்போம். அவர்கள் வழியிலே போகையிலே ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். பின்னாலே நான் வர்றேன் ஆண்டவரே. அதற்கு இயேசு அதுக்கு நரிகளுக்கு குழிகளும், நீ பின்னால வந்தாக்கா சாதாரணமான விஷயம் அல்ல. நரிகளுக்கும் குழிகளும், குழியா நரிகளுக்கு குழி இது. ஏன்னா நரி வந்து குழிக்குள்ள தான் போய் தூக்கும், அதோட வீடு. நரிக்கே குழி இருக்குது. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. பறவைகள் ஆகாயத்துல பறக்குதுல்ல, அது கூட கூடு கட்டி இருக்குது வீடு. ஆனா எனக்கோ மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை, தூங்குறதுக்கே இடம். எனக்கே ஒரு வீடு இல்லை. நீ என் பின்னால் வர போறியா விமல்? ஏசு பின்னால் வர போறியா? ஏசு தூங்குறதுக்கே வீடு இல்லை, அவர் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லை. அவர் யாராவது கொடுத்தாதான் அவருக்கு சாப்பாடு. யாராவது அவர் வீட்டுக்கு வர வச்சு தூங்க வச்சு, என்ன உன்னை நம்பி வந்தேன், ஏன்னா இப்படி நடு ரோட்டில் விட்டுருக்கியே அப்படின்ற பின்னால் நீ சொல்லக்கூடாது. அதுதான் இயேசு சொல்கிறார். நரிகளுக்கும் குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடு உண்டு. ஆனால் நீ ஆண்டவர் பின்னால் போனாக்கா, நான் இயேசு பின்னால் போனாக்கா சீசன் ஆனாக்கா எனக்கு பதவி இருக்குமே, எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்குமே, என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமே. அந்த சிந்தையோடு நீங்கள் அவரோட சீசனாக ஆக முடியாது. உன்னோட நோக்கம் இது கிடைக்கும் அது கிடைக்கும் அதுவாக இருக்கக்கூடாது. நான் இயேசுவின் சீசன் ஆகும்போது எல்லாத்தையும் இழந்துருவேன், பரவாயில்ல, உனக்காக நான் பட்னியாக கிடக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம இயேசுக்கு நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசு சொல்கிறார்.
ரெடியா நீங்கள்? ரெடினாக்கா இயேசு வருவேன், நான் வர மாட்டேன். டைலாக் விட்டுட்டு இருக்காதுங்க. அடுத்தது என்னதுமா? வேறொருவனை அவர் நோக்கி, வேற ஒருத்தன் இயேசுவை அழைக்கிறார். இப்ப என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா நீ. அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். இயேசு சொல்ற, உன்னால முடியும் விமல், உன்னால முடியும். இயேசு அழைக்கிறார், என் பின்னால வா. ஆனா நீ என்ன சொல்ற? இரு இயேசு, எனக்கு இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடன் கட்டிடுறேன். வீட்டில் அரிசி இல்லை, நான் அரிசி வாங்கி கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு பேசியிருக்காருங்க. இவன் சொல்கிறான், எங்கள் அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அவரை அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் வர்றேன். அது நியாயமாக இருக்குதா இல்லையா? உங்கள் அப்பா இறந்துட்டாக்கா நீ விட்டுட்டு வந்துருக்கியா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கணும். அவன் இறந்துட்டார், இன்னும் உயிராக வர முடியாது. அது வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கோங்க, அடக்கம் பண்ணிக்கோங்க. நீ போயிட்டு அப்பாடு கட்டி பிடிச்சாலுதா மகனே உயிரை வந்துடுவார் அப்பா, இல்லை தானே? இறந்தது தான். அதனால இந்த இயேசு சொல்கிறார். ஆனால் நம்மளை கேட்கறதுக்கு ஆண்டவருக்கு இறக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. ஒரு உதாரணம் ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இயேசு பார்த்து கொள்வார், அவர் சமூகத்தில் நான் வைக்கிறேன். அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவர் திறப்பார். அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். Apabila Yesus menjemput, jangan kamu bagi alasan, nanti Yesus, saya tahu kamu ni bagus tahu, saya tahu kamu adalah Allah. Sekejap saya ada masalah di rumah, biar saya uruskan masalah di rumah tu. Biar masalah itu keluarga kamu uruskan. Apabila kamu percaya, saya akan tetap ikut Yesus. Letakkan beban itu di tangan Yesus. Yesus akan uruskan masalah itu dengan keluarga kamu. Percayalah itu. Bila kamu percaya, ia akan berlaku. Ia akan berlaku. அது நடக்கும்னு நீங்கள் விசுவாசித்தால் அது நடக்கும். அரை மனசோடு இருக்காதுங்க. நடக்குமா நடக்காதா? இவனை நம்பலாமா? இல்லை இவன் ஒரு ஸ்கேமரா? இயேசு பற்றி பேசாது. இயேசு மேலே முழுமையாக உங்களோட விசுவாசத்தை வைங்க. நான் வரேன் இயேசு, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில், ஆனால் முடிவு சம்பவமாக இருக்கும். The end will fullness. Akhirnya adalah kesudahannya adalah kegembiraan. Percaya kepada Yesus. Letak segala masalah kamu kepada Yesus. Yesus akan membuat keajaiban. மூணாவது என்ன சொல்றாமா? அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். பாருங்க, மூணாவது நான் வரேன் ஆண்டவரே,
5 நிமிஷம் ஆண்டவரே, எனக்கு 5 நிமிஷம் கொடுக்க முடியுமா ஆண்டவரே? நான் வீட்டில் போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். போயிட்டு வர்றேம்மா, போயிட்டு வர்றப்பா, அக்கா, தங்கச்சி சொல்லிட்டு வரணும். எனக்கு என்ன பாருங்க அப்படி தான் பாரு, பாருங்க பாரு, சொல்லாமல் போயிட்டான் அப்படி தானே சொல்கிறோம். நம்ம அந்த ஒரு பயத்தில் தான் இவன் சொல்கிறான் பாருங்க. எங்கே எங்கள் அம்மா அப்பா சொல்லாமல் போயிட்டான் பற்றியவன், இவன்லாம் ஒரு மகன், இவனை நம்பலாமா அப்படின்ட்டு ஒரு பேச்சு வரக்கூடாதுக்காக நான் போய் என் வீட்டில் சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் சொல்கிறார், அழைப்பு வரும்போது என்னால் என்னை திரும்பி பார்க்குறது, உன் குடும்பம் நல்லா இருக்கும், நம்பி நீ வா, இயேசு நம்பி வா, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவருக்கு மேலாக உங்களுக்கு பலன் இல்லை. அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும், எப்போ பார்க்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். Tuhan Yesus tahu. Apabila dia jemput, terimalah jemputan itu. Jangan bagi alasan. Nanti Yesus bagi saya 5 minit dah. Saya nak balik rumah, bagi tahu suami saya, anak saya, ibu bapa saya. Kalau tidak nanti ya, saya kena halau dari rumah. Suami saya akan cerai saya. Kamu takut itu? Apa Yesus kata? Bila jemputan itu diberi kepada kamu, terimalah perlawanan itu dengan segera. Jangan kamu tengok belakang. Seperti pekebun, kamu membaca dalam kebun. Adakah kamu tengok belakang? Yesus kata, jangan kamu tengok belakang. Kamu sudah baca sana. அது வளர்ந்துட்டு வரும். என்னடா பார்த்துட்டே வராதுங்க, பார்த்துக்கிட்டே வருவாங்க. எவ்வளோ உரம் போட்டேன், எத்தனை மரத்துக்கு உரம் போட்டேன், அந்த பயத்திலே நீங்கள் விழுந்துருங்க. oleh kerana itu 7 hadapan dengan wawasan apa akan berlaku kamu ikut Yesus. பூமியில கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, சுமைகள் உண்டு. முன்கூட்டி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால என்ன இயேசு நீ இதெல்லாம் சொல்லலையே என்கிட்ட, என்னை ஸ்கேம் பண்ணிட்டு தானே நீங்கள் அப்படின்னு இயேசுக்கு சொல்லிட்டு இருக்காதுங்க. இந்த உலகத்தில் உங்களை கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. கிறிஸ்துவுக்காக உன்னை கொலை பண்ணுவானுங்க. இதெல்லாம் சொல்லவே இல்லை. நீ பைபிள் படித்தா தானே உனக்கு தெரியறதுக்கு இதெல்லாம். அதனால் பைபிள் படித்து தெரிஞ்சுக்கோ. 2000 ஆண்டு முன்னுக்கே பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. ஸ்கேமர்கள் இப்போ தான் வந்தாங்க. ஏசு ஒன்றும் ஸ்கேமர் இல்லை. சொன்னதை சொன்னபடியே செய்வார். பிடிச்சவன் கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரோட அழைப்புக்கு நீங்கள் ஆயத்தமாக எப்போதுமாக இருங்க. எவர் ரெடி. பின்னோக்கி பார்க்காதுங்க. ஓகேலா வீட்டில் கோச்சிக்கிட்டாலா என்ன, ஆண்டவர் பார்த்து கொள்ளுதான். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கும் உன்னையும் என்னையும் அழைக்கிறார். ஒழித்தது அவரோட சீசனாக இருக்க வேண்டும். அவரோட அன்பு நம்ம வெளிப்படுத்த வேண்டும். அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை நாம் செய்ய வேண்டும். உலகம் என்று போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசனம் பண்ணுகின்றார், சீசர்கள் ஆக்குகின்றார். அதில் கொஞ்சம் யோசிங்க, எவ்வளோ நம்மளோட பங்கு. ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார் ஒரு கட்டளை, The Great Commission. What is my share in it? What is my commitment in it?
அதில் கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் நிச்சயம் ஆவியானவர் மூலியமாக உங்களை பலப்படுத்துவார். ட்ரஸ்ட், விசுவாசிங்க. உங்களோட விசுவாசம் ஆழமாக இயேசுவோட கர்த்தர் தானே உங்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனாக ஆண்டவரை இயேசுவை, இன்று நீ கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களோட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கீழ்ப்படைய வேண்டும். நீ அழைக்கிற அழைப்புக்கு நாங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க, அது முழு மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த என்னுடைய நடக்கும். தொடர்ந்து உங்களோட வருகையின் வரைக்கும் எங்கள் விசுவாசத்தை நீ பாதுகாத்துக்கொள்ளும். இதா குமாரன் பசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்.